இழுக்குதே. என்ன ஒரு இடுப்பு தாங்க முடியலையே. எங்க இழுக்கு? யாரதானே இருக்கு? நீ என்ன கால் இழுக்குங்க? யாராவது புடிச்சு இழுத்தா தானே இழுக்க முடியும். நானும் இழுக்கல, அப்புறம் எங்க அம்மாவும் இழுக்கல, எங்க அப்பாவும் இழுக்கல. உங்க கால் எங்க இருந்து இழுக்கும்? சொல்லு, எங்க இழுக்குது? ஏன் இப்படி முடைக்கிற? கேட்க தானே செய்றேன். கால் நல்லா தானே இருக்கு. சும்மா இழுக்குது இழுக்குதுன்னா எங்கிட்ட இருந்து இழுக்கும்? என்னாச்சு சொல்லு, எங்க இழுக்குது? ஏன் இப்படி முடைக்கிற? நான் ஏதாவது தப்பா கட்டனா? ஏதாவது தப்பா கட்டனா? எனக்கு என்னமோ சரியா கட்ட மாதிரி தான் இருக்கு. நீ தான் இப்படி முடன்னு முடைச்சிட்டு இருக்க. எனக்கு வாயில நல்லா வந்துரும் பாத்துக்கோ. வாயில என்ன வரும்? எச்சிதான் வரும். இல்ல எனக்குனே வருவியோ? நானே குளிர் ஆயிட்டு ஒரே குளிரா இருக்கேன். காலு போட்டு இழு இழுன்னு இழுக்குதுன்னு உட்கார்ந்துருக்கேன். உனக்கு என்னன்னா திமிர்த்தனத்துல என்ன பேச்சு பேசிட்டு அலையிற? இல்ல கையெல்லாம் தண்ணியில வைக்க முடியல. அம்பூட்டு குளிர். ஒரே மழையா பெஞ்சி ஊரு புறம் வெள்ளக்காடா இருக்கு. எனக்கு கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு போகுது. உன் ஆத்தாக்காரி சூடா ஒரு சூப்பை கீப்ப வச்சு கொடுத்தனே குடுக்குறாளா? ஞாயிற்றுக்கிழமை உன் அப்பன் எலும்பு வாங்கிட்டு வரலாம்ல? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதானே பார்த்தேன். மழையில எல்லாருக்கும் தான் கை காலெல்லாம் அப்படியே சுள்ளுன்னு இருக்கும். அதுக்காக இப்படி இழுத்துக்கிட்டு என்ன அடுத்த ஊருக்கா போவோம்? உனக்கு இப்ப சூப்பு குடிக்கணும்னு ஞாபகம் வந்துட்டு அதை சொல்ல வேண்டியதானே? சூப்பு வேணுமாம்ல? சூப்பு எங்க அப்பா இன்னும் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் போய் ஆச்சிக்கு நல்லா எலும்பா வாங்கிட்டு வந்து அப்படியே கொதிக்க வச்சு சூப்பு போட்டு குடிப்பான்னு சொல்றேன். சரியா? இல்ல எனக்குன்னு வருவியல? உங்க ஆத்தா எனக்குன்னு ஒண்ணு நேர்ந்து விட்டுருக்காளோ? எப்ப பார்த்தாலும் திண்டுக்க மண்டா பேசுறது. என்ன பேச்சு பேசுற? வாய் இல்லனா உன்னை நாய் தூக்கிட்டு போயிரும். ஆமா, காலங்கத்தால செருப்பை போட்டுட்டு எங்க வெளியே போயிட்டு வர? காலங்கத்தால வாக்கிங் போயிட்டு வரேன். ஏன் இப்ப என்ன உனக்கு? உனக்கு குளிர்ந்தா எல்லாருக்கும் குளிரணும்னு இருக்கா? குளிர் எல்லாருக்கும் தான் அடிக்குது. குளிர் காலம்னா குளிர் அடிக்கும், மழை காலம்னா மழை பெய்யும், வெயில் காலம்னா வெயில் அடிக்கும். அப்படினா இப்படிங்கிறது, இப்படினா அப்படிங்கிறது, இதே வேலையா போச்சு உனக்கு. காலங்கத்தால நல்ல பிரிஸ்கா எந்திரிச்சு அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு வேலையில செஞ்சா உடம்புக்கு நல்லது. பப்படப்பான்னு 7 மத்தியானம் வரைக்கும் உடங்குறது. அப்புறம் வந்தவள போனவளெல்லாம் ஆவலாதி சொல்றது. இதே பொழப்பு தான் உனக்கு. ஆமலே, என் வயசுக்கெல்லாம் நீங்க எப்படி வேலை செய்யறீன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் பார்க்க முடியாதா நீ? உன் வயசுக்கு நாங்க வரும்போது நீ எத்தனை வயசுக்கு இருப்பியாக்கும்? சொல்லு பாப்போம். இடிக்கியோ இல்லையோ தெரியலையா? உன் நக்கல் நையாடிக்கு அளவே இல்லல. ரொம்ப குசும்பாய் போச்சு. உன் அப்பன ஆத்தாலும் இன்னும் எந்திரிச்சாவளா எந்திக்கலையா? தியோ, உங்க மவன் ஆட்டுக்கால் வாங்கியாந்து வச்சிருக்காங்க. ஆட்டுக்காலுக்கு கொதிக்க வைக்கிறதுக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணும்? மிளகை அப்படியே போடணுமா இல்லை நுணுக்கி போடணுமா? வேற என்னெல்லாம் போடணும்? பட்டை, சீரகம், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் மல்லி, தக்காளி, வேற என்ன போடணும்னு சொல்லுங்க. புதினா போடணுமா இல்லை மல்லி இலை போடணுமா? மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, அப்புறம் மல்லி, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மொத்தமா போட்டு கொதிக்க வை. சரிங்க தே. நில்லு, என்ன சொல்றனோ அதை அப்படியே செய்யறதுக்கு கிளம்பிடுவியோ? என்னத்த, நீங்க சொல்றபடி தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நீங்க சொன்னதை கேட்டுட்டு செய்ய போறேன். உன் ஆட்டுக்கால சூப்பு வைக்கச்சனா விளங்கிரும். சூப்பை வைக்கிறதுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்க போறாளாம்ல. மிளகை அப்படியே போடணுமா உடைச்சு போடணுமான்ல கேக்குறா. நீ என்ன பிரியாணி செய்ய போறியா இல்ல ஆட்டுக்கால சூப்பு செய்ய போறியா? என்னத்த சொல்றீங்க? அப்போ ஆட்டுக்கால வச்சு பிரியாணி செய்யலாமா? நல்ல அம்மைக்கு வக்காலத்து வாங்கு. ஒரு சூப்பை கூட போட தெரியல வந்துட்டா. ஏம்மா தாயே, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். செவனேன்னு போய் குத்த வை, நானே சூப்பை போட்டுக்கிறேன். சரிங்க தே. நீ என்னல இன்னும் குறுன்னு உத்து பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சூப்பை போட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து வை. நீ எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்புறம் எலும்புல தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு மறுபடியும் வெறும் தண்ணி எனக்கு குடுத்துறாத. சரியா? மொத சூப்ல எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் குடுக்குறேன். ஆமல, எனக்கு அதுதான் வேலை. சூப்பை போட்டு வைக்கிறேன், வெளியே போயிட்டு வந்து குடி. சரியாச்சி. பழக்கப்பட்டாவி, நேத்து உங்க அம்மா கூட எங்கேயோ பேக்க தூக்கிட்டு போனியே, எங்க போன? அதுவா புள்ள, எங்க ஆச்சி ஊர்ல இருந்து வந்துருந்துச்சா. எங்க ஆச்சியை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏத்தி விடுறதுக்கு நானும் எங்க அம்மாவும் போனோம் தெரியுமா? ஏன் கேக்குற?
பட்டாபி எங்கேயோ பேக்க தூக்கிக்கிட்டு போனியே அதான் கேட்டேன். ஆமா உங்க ஆச்சி எந்த ஊர்ல இருக்கு? எங்க ஆச்சிலாம் இந்த ஊர்ல தானே இருக்கு, உங்க ஆச்சி மட்டும் வெளி ஊர்லயா இருக்கு? ஆமாப்ல, எங்க ஆச்சி தென்காசில இருக்கு தெரியுமா? அங்க இருந்து என்னைய பார்க்கறதுக்காக வந்துச்சு. நிறைய பண்டம், அப்புறம் எனக்கு விளையாடுறதுக்கு ஸ்கூட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா? அப்புறமா எங்க வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம் சரியா? நீ என்ன 2 வேடுன்னு சொல்லுத? என் மச்சானையும் சேர்த்து 3 வேடுன்னு சொல்லு சரியா? இப்பல அவனை ஆளே காணும், அவன் வந்தா தானே 3 வேடுன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா நம்ம 2 வேடும் தான். அது எப்படில என்னைய விட்டுட்டு அவன் கூட போய் விளையாடுவ? இப்பல உன்னைய இங்க தனியாலாம் வந்து பேசாதன்னு சொல்லிருக்கலாம். எத்தனை நாள் சொல்லுது, கேட்கவே மாட்டேங்கடா. ஏன் மச்சான் நீ வருவன்னு தான் இங்க நின்னுட்டு இருந்தே, நீ வரவே இல்ல. படட்ட பட்டாபி வந்தானா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கேயோ பேக்க தூக்கிட்டு நேத்து போனா, அதான் எங்க போனான்னு கேட்டேன் தெரியுமா? அவன் சொன்னா வாட்ச் வந்துச்சான், அதான் நிறைய பண்டம் அப்புறம் ஸ்கூட்டர்லாம் விளையாடுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு, நீ எங்க வீட்டுக்கு வா நம்ம சேர்ந்து விளையாடுவோன்னு சொன்னான். அதான் மச்சானையும் கூப்பிடுன்னு சொன்னேன் தெரியுமா? பெரிய இவ ரெக்கமெண்ட் பண்ணிட்டா, அவட என்னைய கூப்பிடப்படாது. இல்ல ரொம்ப ஓவரா தெரியல உனக்கு, எப்ப பார்த்தாலும் என் அத்தம்மாவட்டே பேசிக்கிட்டு இருக்க. இல்ல உன் அத்தம்மாவா என் அத்தம்மாவா? அவ எனக்கும் வனமோகினி தான் தெரியுமா? உனக்கு எப்படி வனமோகினியோ அத மாதிரி எனக்கும் வனமோகினி. அவ இங்க நின்னுட்டு இருந்தாளா ஒத்தையில, துணைக்கு ஆள் இல்ல, நீயும் இல்ல, அதான் நான் அவளுக்கு துணைக்கு துணையா இருந்தேன் தெரியுமா? ஆமா பெரிய துணைக்கு துணை தொண்டை பிடிக்கு வேணாம். இல்ல சும்மா எடுக்க மாட்டேன். ஏன் மச்சான் எப்ப பார்த்தாலும் இப்படி காந்த பிடிச்சவன் மாதிரியே இருக்க? நீ எனக்கு எப்படி மச்சானோ அத மாதிரி பரட்ட பட்டாபி எனக்கு மச்சான் தெரியுமா? இடி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இத்தனை நாளும் பரட்ட பட்டாபி எனக்கு ஃப்ரெண்டுன்ன, இப்போ என்னைய மாதிரி அவனும் உனக்கு மச்சான் ஆயிட்டானா? ஏன் மச்சான் கூடு கட்ட மச்சான், எங்க அம்மா தான் சொல்லிச்சு தெரியுமா? பரட்ட பட்டாபியா உனக்கு மச்சான், அந்த ராக் ஸ்டார் பையா உனக்கு மச்சான் இல்லன்னு சொல்லிட்டு அலையுது. நான் சொன்னேன் ராக் ஸ்டார் மச்சான் தான் எனக்கு எப்பவுமே மச்சான், பரட்ட பட்டாபி தொண மச்சான்னு சொல்லிட்டேன் தெரியுமா? இல்லடி சொல்ற, உங்க ஆத்தா இப்படி வர சொல்லிட்டு திரிறாளா? அவளுக்கு இருக்கு. ஆமல அன்னைக்கு என் கூட சொல்லிச்சு தெரியுமா? பரட்ட பட்டாபி வனமோகினி உனக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? இல்ல அவ ஒரு லூசு மாதிரி என்கிட்ட சொல்லிருப்பா. அதுக்காக நீ பெரிய கட் பண்ண குட்டியெல்லாம் வளர்த்துக்காத சரியா? அப்படிலாம் இல்லல, நம்ம 3 பேருமே எப்பவுமே சேர்ந்து தான் இருக்கணும் தெரியுமா? வனமோகினி உனக்கு அத்தம்மாவானா எனக்கும் அத்தம்மாவா, அப்புறம் நீ எனக்கு ஃப்ரெண்டுனா அவளுக்கும் ஃப்ரெண்டு சரியா? ஓ எப்படி வனமோகினி எனக்கு அத்தம்மாவானா உனக்கு அத்தம்மாவா, நான் உனக்கு ஃப்ரெண்டுனா அவளுக்கு ஃப்ரெண்டா? எப்படி அவளுக்கு ஃப்ரெண்டாவே? அவளுக்கு மச்சான் சொல்லு. சரி நீ சின்ன மச்சான் நான் பெரிய மச்சான் சரியா? சரில ஓ எங்க வீட்ல நிறைய டாய்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்வீட் எல்லாம் இருக்கு. நீ வானே எங்க அம்மா அப்பவே ராக் ஸ்டாரையும் வனமோகினியும் கூட்டிட்டு வான்னு சொல்லிச்சு தெரியுமா? வா நம்ம போய் தின்னுக்கிட்டே அப்படியே விளையாடுவோம். சரில எங்க ஆச்சியும் சூப்பு கொடுத்து தெரியுமா? என்ன சூப்பு மச்சான்? பிட்டி ஆச்சி கால் இழு இழு இழுன்னு இழுக்குதான், அடுத்த தெரு வரைக்கும் இழுத்துட்டு போட்டான் தெரியுமா? அதுக்கு தான் சூப்பு வச்சு குடிக்க போறா, ஆட்டுக்கால் சூப்பு. நம்மளும் போய் நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சிட்டு அப்புறமா பரட்ட பட்டாபி வீட்ல போய் பண்டம் தின்னுக்கிட்டே விளையாடுவோம் சரியா? சரி மச்சான். இல்ல உங்க ஆச்சி அப்ப என்னைய யாச்சுமே ஊடு பையவுல எல்லாம் இழுத்துட்டு வந்துட்ட, நானே இட்டுனூண்டு சூப்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவாளே. இல்ல அவ மச்சான் சொல்லிட்டு வரக்கா, அதான் நான் எடுக்கணும். எனக்கு ஒரு கிளாஸ் தந்தா உனக்கு பாதி கிளாஸ் எனக்கு பாதி கிளாஸ் சரியா? மச்சான் என் கிளாஸ்ல ஆளுக்கு கொஞ்சம் ஊத்துறேன் சரியா? அப்போ ஆளுக்கு 3/4 கிளாஸ். சரி டி.